ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோயிலை பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து சின்ன திருப்பதினே சொல்லலாம். அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருச்சி சத்திர பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். இங்கேருந்து பஸ் ஏறி போகணும். சத்திர பஸ் ஸ்டாண்ட்லேயே குணசீலம் கோயிலுக்கு போகிற பஸ்ஸு வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். நாங்கள் புரட்டாசி மாதம் போகிறனால சிறப்பு பேருந்தெல்லாம் நிறையா விட்டுறதுனால எங்களுக்கு பஸ் ஈஸியாக இருந்துச்சு. பஸ் ஸ்டாண்டில் இருந்து கரெக்டாக அந்த கோயிலுக்கு வந்து 22 கிலோமீட்டரில் அந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. இப்போ கரெக்டாக கோயில் வந்தாச்சுங்க. வந்த நேரம் பார்த்து மழை லைட்டாக பெய்யுது. கிளைமேட் சூப்பராக இருக்குது. இப்போ கரெக்டாக கோயில்கிட்ட போயிட்டுருக்கோம். கோயில் போகணுன்னா கரெக்டான டைமிங் பார்த்திங்கன்னா காலைல 6:00லேருந்து மதியம் வந்து 12:30 வரையும், ஈவினிங் 4 மணிலேருந்து இரவு 8 மணி வரையும் 8:30 வரையும் வந்து கோயில் இருக்கும். பெருமாளுக்கு தேவையான துளசி, தாமரைப்பூ, கோவிலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே கடை இருக்குது. நிறைய கடை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதனால கடை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த கோயிலில் உள்ள பெருமாள் பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி. இந்த கோயிலில் வந்து 100 ரூபாய் டிக்கெட்டு, அப்புறம் வந்து ஃப்ரீ தரிசனம் கிடையாது. ஒரு ஆளுக்கு 2 ரூபாய் சார்ஜ் பண்ணி டிக்கெட் கொடுத்து தான் அனுப்புகிறாங்க. உள்ளுக்க ஃபோன் கண்டிப்பாக அலௌடு இல்லைங்க. ஃபோன் கேமரா எதுவுமே வீடியோ எடுக்கக்கூடாது. அதாவது வயசானவங்கலாம் திருப்பதிக்கு வந்து நிறைய பேர்லாம் போக முடியாது. அங்கே போக முடியாதவங்கலாம் இங்கே திருச்சியில் உள்ள சின்ன திருப்பதி கோயிலுக்கு வரலாம். நாங்கள் திருப்பதிலாம் போனது கிடையாது. அதனால் வந்து இங்கே கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுப்போம். எங்களுக்கு வந்து எப்போல்லாம் திருப்பதி போகணுன்னு நினப்பு வருதோ அப்போல்லாம் வந்து இந்த கோயில் போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம் சாமியை. அதாவது இந்த கோயிலில் வந்து மனநோய்க்கு ஆளுங்களில் கூப்பிட்டு வந்து தீர்த்தம் தெளிச்சிட்டு போனால் அவங்களுக்கு மனநோய் வந்து குணமாகுதுன்னு சொல்லப்படுது, நம்பிட்டு வராங்க. கோயிலோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா குணசீல மகரிஷிக்கு வந்து பெருமாள் வந்து காட்சி தருகிறார். இதுக்கு தான் குணசீலம் என்று பேர் வந்தது. உற்சவ பெருமாள் ஸ்ரீதேவி பூமாதேவி ஸ்ரீனிவாச பெருமாளாக காட்சி தருகிறார். கையில் ஏந்திய செங்கோல் வலிமையால் தன்னுடைய பக்தர்கள் தீராத வினையெல்லாம் தீர்க்கும் பெருமாள் ஆவார் இவர். மனநலம் காக்கும் குணநல மூர்த்தியாக பெருமாள் இங்கே வந்து வீற்றிருக்கிறார். மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை வந்து இங்கே பெருமாள் வந்து பூர்ணமாக குணப்படுத்துன்னு சொல்லப்படுறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட நபரை வந்து 48 நாள் அந்த கோயிலை தங்க வச்சு காவேரி ஆடில் வந்து நீராடி அந்த கோயில் வந்து 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை நடக்கும். அங்கே வந்து பெருமாள்கிட்ட தீர்த்த வச்சு பூஜை பண்ணி அந்த மனநோய் பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து தீர்த்தத்தை தெளிச்சு விடுறாங்க. தெளிச்சனால சரியாக போகுதுன்னு சொல்லப்படுது. அதேபோல் ஒரு எந்திரத்தில் பெருமாள் மந்திரத்தை எழுதி பெருமாள் பாதத்தில் வைத்து வணங்கிய பிறகு அதனை தாயத்தாக அணிந்து கொள்வார்கள். அது மனநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. வெளில வந்து பார்த்தா புரட்டாசி மாதனால அங்கனைக்கு அன்னதானம் வழங்கப்பட்டுச்சு. நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம். உள்ளுக்கே வந்து தீர்த்தம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, அங்கேயும் வாங்கிக்கலாம். கோயில் பின்னாடி வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கப்ப கடையெல்லாம் நிறையா இருந்துச்சுங்க. எங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கணும். அதே மாதிரி பெருமாள் இங்கே கோயிலுக்கு வந்துட்டு பெருமாள் வாங்காமல் போக முடியுமா? பெருமாள் சிலையும் வாங்கணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களால் முடிஞ்ச அளவு கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.